2 விஷயத்தை முக்கியமாக அட்ரஸ் பண்ணும். ஒன்று வந்து கேப்டன்சி டாஸ்க்கு. விஜய் விஷால், ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஸ்பூனில் வந்து லெமனை வச்சுட்டு கம்முன்னு நடந்திருக்கலாம். அதை விட்டு நான் மஞ்சரியை போய் தட்டி விடுறேன், மஞ்சரியை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு போயிட்டு கடைசியில் அவுட் ஆனது நீங்கள் தான். ஸோ இதுவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எப்படி அடுத்தவங்களை வந்து புல் டவுன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய இது அப்படின்ற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். ரெண்டாவது, இந்த க்ராசரி டாஸ்க் யாரையுமே வந்துட்டு சிம்பிளாக ஒருத்தவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. 3 பேர்கிட்டையுமே வந்துட்டு கோஆர்டினேஷன் ரொம்ப கம்மி. ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கிடைச்சது எல்லாத்தையுமே வந்து அள்ளி போட்டு வந்திருக்கீங்க. இதுல வந்து ஒன்னு, நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு கிளியரா கோஆர்டினேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவது வந்து சாச்சனா சொல்றாங்க ஆல்ரெடி ஜாக்லின் வந்து 2 ஜாம் பாட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இன்னும் அடிஷனலாக எடுத்தேன். எதுக்கு அந்த அடிஷனல் 2 ஜாம் பாட்டில் பத்தாத உங்களுக்கு சாச்சனா? இதெல்லாம் தான் வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்றது. அது போக வந்துட்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் அது இதுன்னு சம்மந்தமே இல்லாம, பேசிக் நெசசிட்டி இல்லாம தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ இதுல வந்து சாச்சனா மட்டும் குறை சொல்ல முடியாது, 3 பேர் மேலேயும் தான் தப்பு. ஜாக்லின் வந்துட்டு இவங்க சொல்ற விஷயம் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. மஞ்சரி சொல்ற விஷயமும் கரெக்ட் தான். சாச்சனாவுக்கு வந்துட்டு நீங்க வந்து லீவே கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு கேட்காம இருக்கீங்க, ஏன் அப்படின்றது வந்து கேட்கறாங்க. நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ண தேவையில்லை, அவங்க சொல்ற பாயிண்ட் வந்து யோசிக்காவது செய்யணும். அதை விட்டுட்டு என்னடா இவங்களே வீடு தான் இது பண்றாங்க அப்படின்னு சலிச்சுக்கிறீங்க. இது வந்து நான் கண்டிப்பா ஜாக்லின் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. யாரு மேல தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.